ஹாய் ஹலோ இன்றைக்கி மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்டெட்டுங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கில் எனக்கு இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து 30 பேர் 50 பேர்னு வாங்கிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை அழகாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா மேக் பண்ணிகிட்டே நான் அப்படியே டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இந்த ஸ்டெட்டோட சைஸ் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, இது எங்கே நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ நடுவில் சொல்கிறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து 8K ஐ ஷேப் வச்சு நம்ம ஒரு சூப்பராக ஃப்ளார் டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. செகண்ட் டிசைன் இப்போ நான் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஸ்டெட் வந்து முந்தின நைட்டே வந்து ஸ்டெட் பேஸ் ஒட்டி நல்லா காய வச்சுட்டேங்க. ஸோ எல்லாமே சிம்பிளான டிசைன்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து பீகாக் சாம் வச்சுட்டு நம்ம சைடில் வந்துட்டு ஒன்றா 3mm ரவுண்ட் வைக்கலாங்க. இல்லைனா வந்துட்டு நான் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேராக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டேட் பார்க்கலாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம இதில் B7000 க்ளூ மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து முந்தின நாள் நைட்டே இந்த ஸ்டெட் பேஸ்லாம் ஒட்டி நல்லா காய வச்சுருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் வந்து 4mm ரவுண்ட் வச்சுருக்கேங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா குட்டி ட்ராப்புங்க, ஸ்மால் சைஸ் ட்ராப்பு. ஸோ அதில் வந்துட்டு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேங்க. க்ளாஸி ஃபினிஷ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து குட்டி சைஸில் நம்ம பண்ணோம்னா அழகாக இருக்கும். குட்டி ஸ்டெட்டில் நான் அப்படி பண்ணியிருக்கேன் இல்லையா, குட்டி ட்ராப்பில். இதே பெரிய ட்ராப்பில் பண்ணால் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பெரிய ட்ராப்பில் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான் அதுக்கும் வித்தியாசம். மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ரெண்டுலேயுமே நம்ம பண்ணலாம், அழகாக இருக்குங்க. க்ளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவுண்டுங்க, 4mm வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம 3D ஒர்க் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாங்க. லே ஒர்க் பண்ணலாம், 3D ஒர்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸுமே அடுத்தடுத்தது நான் காமிக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்க. கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ நடுவில் கிறிஸ்டல் ஸ்டோன் தாங்க வச்சுருக்கேன். நல்ல ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனும் சொல்லலாம், இல்லை கிளிப் ஸ்டோனுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் நான் ரவுண்ட் ஷேப் எடுத்து வச்சோம்னா ஒரு சூப்பரான லுக்கில் நமக்கு ஒரு ஸ்டெட்டு ரெடி ஆகிடுங்க. ஸோ இது வியர் பண்ணால் தான் அதோடய லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த MDFோட சைஸ் கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா 0.5 விட சின்ன சைஸுங்க. நார்மலாக நான் பண்ணி காமிச்சது எல்லாமே 0.5. இப்போ அதுவும் போயிட்டுருக்குங்க. அதை விட ஸ்மால் சைஸ்னால் இது, அதாவது 0.5க்கு சின்ன சைஸ்னு கேட்டிங்கன்னா இது தருவாங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெட்டீரியலோட லிங்க் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட ரிட்ஸில் த்ரெட்ஸ் பேஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கங்க. அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இது கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஸோ வந்து யூடியூப்பில் ரிட்ஸில் த்ரெட்ஸ் பேஜ்னு போட்டிங்கன்னா மெட்டீரியல்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்டார் ஷேப்புங்க, சுற்றியும் வந்து ஹார்டின் ஷேப். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டிசைன் நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் வந்து விகான் ஸ்டோர்னு சொல்லி நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஒருத்தங்க இருக்காங்கங்க. ஸோ அவங்கக்கிட்ட வெப்சைட் இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ விகான் ஸ்டோருங்க. நான் முடிஞ்சால் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்டேயும் மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் வாங்குங்க, நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட ஸ்டோன்ஸுமே நம்மளுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெட்டீரியல்ஸ் நான் வாங்கிக்குவேன். நம்ம வந்து வாங்கக்குள்ளே வந்து 0.5 விட சின்ன சைஸுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்கங்க. இல்லைன்னா வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க ஸ்மால் சைஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூன் ஷேப் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ மூன் ஷேப் எடுத்து க்ளாஸி ஃபினிஷ் தான் மேக்ஸிமம் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அழகாக வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 3mm ஆர் 4mm ரவுண்ட் ஆர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் இல்லை ஹாஃப் பீட் எது வேணால் ப்ளேஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெட்டோட முடிச்சாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 30 பேர் ஆர்டர் வந்துச்சுங்க. பட் வந்து 10 தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. மேக்கிங் வீடியோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் வந்துட்டு ஒரு 10 மட்டும் ஸ்டேட் எடுத்து மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 3D ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் டிசைன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த ரோஸ் டிசைன் தாங்க 3D ஒர்க்காக நம்ம இதில் பண்ணலாம், அழகாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து க்ளாஸி ஃபினிஷ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நான் காமிச்ச மாதிரியே அழகாக வந்துட்டு வெளியே
வந்து ஒரு 4 லேயர், உள்ளார வந்துட்டு 4 மூன் ஷேப்புங்க. உள்ளாரையும் ஒரு 4 மூன் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து உள்ளார 3D வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுங்க. நம்மளுக்கு வந்து இந்த க்ளூ பென்னை விட கையில் எடுத்து வைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. டக்குன்னு கையில் எடுத்து வச்சோம்னா அழகாக நின்றுக்கும். ஸோ ஒரு மூன் ஷேப், ஒரு ஃப்ளார் ரோஸ் டிசைன் மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து என்ன வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3mm ரவுண்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ஒயிட் கலரில் நல்லா அழகாக பளிச்சுன்னு இருக்குங்க. பட் கம் போடக்குள்ளே ஸ்ட்ராங்காக போடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சைஸுங்க. நிறைய பேர் க்ளூ ஒட்டுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, பக்கத்தில் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் B7000. அப்போ இந்த பிரச்சனைலாம் நமக்கு வரவே வராதுங்க. ஸோ இப்போ வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேட் ஃபினிஷில் 6K எடுத்திருக்கேங்க. 6K எடுத்துகிட்டு நடுவில் 4mm வச்சுட்டு நம்ம அப்படியே ஃப்ளார் மாதிரி லைன் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப ஓரத்தில் வைக்கணும், ஏன்னா குட்டியாக இருக்குங்க இந்த MDF. அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஒரு க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வைங்க. இல்லைன்னா மறுபடியும் போட்டுட்டு கூட வைங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம விழுகாமல் லைஃப் நிறையா கொடுக்குங்க. நிறைய பேருக்கு குந்தன்ஸ் கருத்துறதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் வந்துட்டு கவரில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது கருக்காது, நல்லாயிருக்கும், நமக்கு லைஃப் நிறையா கொடுக்குங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, குந்தன்ஸ் வந்து கவரில் போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ உண்மைதாங்க. அதுவும் ஒருத்தங்க நான் பீரோவில் வச்சுருக்கேங்க சிஸ்டர் கவரில் போட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நாள் லைஃப் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தாங்க உண்மையாலுமே வந்து கவரில் போட்டு நல்லா ஒரு ஏர் டைட்டாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் நிறையா கொடுக்கும். ஸோ இது நிறைய எனக்கு போச்சுங்க. பீகாக் வச்சு நம்ம சைடில் வந்து குட்டி ட்ராப்பு வச்சுருக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நிறைய போச்சு. இந்த சார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பீகாக்கு, லக்ஷ்மி, லோட்டஸ், இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக போகுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்பு தாங்க. குட்டி எஸ் ஷேப்பு, ஸ்மால் எஸ் ஷேப் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வச்சிட்ருக்கோங்க. ஸோ அதை எடுத்து லைனாக அப்படியே வந்து வச்சுட்டே இருக்கோம். இதோட ரேட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க, நான் எவ்வளோ கொடுத்துட்ருக்கேன்னு. யாருக்காச்சும் இந்த மாதிரி ஷாப்புக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக டைரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே போதுங்க. நான் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். நீங்கள் ஆர்டர் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட இப்போ கிளாஸுமே வந்து ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதோட டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி எஸ் ஷேப்பை வச்சு நடுவில் ஒரு ஜர்கான் ஸ்டோன்ஸ், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம ஒர்க் முடிஞ்சிருங்க. அப்போ நம்ம ரேட்டுமே கம்மி பண்ணி தானே கொடுக்கணும். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது நம்ம டைமிங் பொறுத்து, குந்தன்ஸ் யூஸ் பண்ணுறத பொறுத்து தாங்க. ஸோ குத்து மதிப்பாக நான் வந்து ஒரு இதில் சொல்கிறேன். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து MDF யூஸ் பண்ணியிருக்கோங்க, ஸ்மால் MDF. இந்த MDFும் நமக்கு ₹1 வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெட் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2, அதாவது பேராக தானே கொடுப்போம் நம்ம ஸ்டெட்டுக்கு. ஸோ அதனால் பேரையும் போட்டுக்கோங்க. அப்போ வந்து 2 MDFக்கு ₹2ங்க. ஸ்டெட்டுமே நம்ம ₹1 போட்டோம்னா அது நமக்கு ₹4 வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒட்டுற டைம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 5 minutes to 10 minutesங்க. நம்ம பொறுமையாக தான் ஒட்டுறோம். நான் இதை ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது பாருங்கள் லே ஒர்க்கு. ஸோ ₹4 ஆச்சுங்களா, MDFும் ஸ்டெட்டும் சேர்த்தி, ஸ்டெட் பேஸும் சேர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குந்தன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ₹2 ₹3க்கு யூஸ் பண்ணியிருப்போங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்டு பின்னாடி வந்து நம்ம ஸ்டாப்பர் போடுவோங்க. அதுக்கப்புறம் கவர் போடுவோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வருங்க. அது 3D ஒர்க் சார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க, லக்ஷ்மி சார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீஸ் ₹10 வருங்க. இப்படி ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ₹15 கிட்ட நமக்கு வருங்க. அப்ராக்சிமேட் கால்குலேஷன் சொல்கிறேன். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறது இதை விட ஒரு ₹10 ₹20 சேர்த்து வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா வந்துட்டு அதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஷாப்புக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை விட இப்போ ₹15ங்கிறது ₹25க்கு கொடுக்கலாங்க, இல்லை ₹30க்கு கொடுக்கலாம். அது வந்து டிசைன்ஸை பொறுத்து. இப்போ வந்து நான் வந்து ₹35 வாங்குறேங்க. ₹35 எதுக்காகனா நான் வந்து நிறைய 3D ஒர்க், லே ஒர்க் இதில் பண்ணி கொடுப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து 3D ஒர்க், லே ஒர்க்கோட நம்ம வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டி பெஸ்ட்டாக நம்ம பண்ணுறதுனால நமக்கு இந்த ரேட் வருங்க. ரீசெல்லிங் அப்படின்னா நம்ம இன்னுமே கம்மி பண்ணி கொடுப்போங்க. நார்மலாக இந்த ஸ்டேட் வந்து ₹35. அதுவே ரீசெல்லிங் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போங்க. ரீசெல்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 20 பேர்னாச்சும் இதில் வாங்குற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் நமக்கும் லாபம் இருக்கும், வாங்குகிற அவங்களுக்கும் வந்து கொரியர் சார்ஜ்லேருந்து எல்லாமே கட்டுப்படி ஆகுங்க. கொரியர் பற்றி கேட்குறீங்க, நான் ஃப்ரெஞ்சு, DDTC,
தென் வந்து எஸ்டி இது 3 தவிர வேறு எதுவுமே போட மாட்டேங்க. ஃபாஸ்ட் கொரியர் நெக்ஸ்ட் டேவே நமக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வித்தின் தமிழ்நாடுனா மேக்ஸிமம் ₹50 வந்து மினிமம் வாங்குவேங்க. நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நம்ம ₹100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம். நிறைய ஆர்டர்ஸ் மீன்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு குந்தன் பேங்கிள்ஸ் நிறையா இருக்குது. அப்போ வந்து பேங்கிள்ஸ் வைக்கக்குள்ளே நம்மளுக்கு பாக்ஸ் பெருசாகும். பாக்ஸ் பெருசானா அங்கே வந்து நமக்கு ரேட் சார்ஜ் கொரியர் சர்வீஸில் சார்ஜ் வந்து அதிகப்படுத்துவாங்கங்க. ஸோ அதனால் அந்த ரேட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொரியர்ஸில் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கணும். கொரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பாக்ஸை பொறுத்தும் எனக்கு கொடுக்குற ஆர்டர்ஸை பொறுத்தும் நான் வந்து பார்த்து பண்ணி கொடுத்துருவேங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரையாங்கிள் வச்சு மேலே குட்டி ஐ ஷேப் வந்து 6K வச்சுருக்கேங்க. ஸோ அவ்வளோதான். ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் இதில் அதிகமாக நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அது பளிச்சுன்னு இருக்கும் நம்ம காதில் போடக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு அடுத்தது வந்து மூன் ஷேப்பு மேங்கோ ஷேப்புங்க. குட்டியாக இருக்கும் மேங்கோ. இதிலே 2 டைப் இருக்குது. குட்டியும் இருக்குது, பெருசும் இருக்குங்க. நம்ம குட்டி ஷேப் வச்சுருக்கோம். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு மேலே ஒரு ரவுண்ட் வச்சிங்கன்னா சூப்பராக அதில் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்குள்ள ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் உங்களோட செட்டுக்கு நீங்கள் தாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் எனக்குவான ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ₹30 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறேங்க. ஒவ்வொரு ஒர்க்கை பொறுத்து நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிசைன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்தது வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டிசைன் பார்த்துடலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்புங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் சைடில் வச்சுட்டு மிச்சம் இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருப்பேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண அதுவாக க்ரியேட்டிவாக வர்றதான். எதை பார்த்துமோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்மளே வந்துட்டு ஓனாக வந்து ஒவ்வொரு ஷேப்பை யூஸ் பண்ணி வந்து இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்காக அப்படின்னா எல்லா ஷேப்பும் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும், எல்லா கலர்ஸ்லேயும் கொடுக்கணும். அந்த ஒரு மோட்டிவ்க்காக நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஷேப்பு சைஸு எல்லாமே வந்து நமக்கும் வந்து ஒரு புது டிசைன்ஸ் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம புதுசாக ஒரு டிசைன்ஸை க்ரியேட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காச்சும் ரீசெல்லிங் வேணும்னாலும் எங்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கங்க. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணித்தருவேன். பட் டிஸ்பாச் டைம் வந்து 1 வீக்குங்க. 1 வீக் டைம் எடுத்து தான் நான் பண்ணித்தருவேன். ஏன்னா ஆர்டர்ஸ் இருக்குங்க. ஆர்டர்ஸ் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லிவிடுவேன் எந்த டேட்டில் டிஸ்பாச்சுன்னு. அந்த டேட்டில் கரெக்டாக உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணி தந்துடுவேன். ஸோ அடுத்த டிசைன் பாருங்கள். ஹாஃப் பீட் வச்சு நடுவில் வந்துட்டு ஹாஃப் பீட் வச்சு சைடில் சுற்றியும் வந்து டைமண்ட் வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தது ட்ராப் ஷேப் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஐ ஷேப், ட்ராப் ஷேப் எது வேணால் வைக்கலாங்க. ஸோ இதே மாதிரி வச்சுட்டு நம்ம நடுவில் வந்துட்டு மறுபடியும் அகைன் வந்துட்டு ஒரு 3mm ஹாஃப் பீட் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்ஸ் யூஸ் பண்ணுறேன். சாம்ஸ் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணா சாம்ஸுங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோட்டஸ் டிசைனுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தாங்க லாஸ்ட்டு. முதல்ல தெரியாமல் சொல்லிட்டேன், இதுதான் லாஸ்ட்டு. நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் ரெகுலராகவே உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.